இப்பொழுது கர்த்தருடைய வார்த்தைகளுக்கு நேராக நாம் கடந்து செல்ல போகிறோம். நாம் தொடர்ச்சியாய் சிந்தித்து வருகிற வேத பகுதிக்கு நேராக நாம் கடந்து செல்வோம். நாம் சிந்தித்து வருகிற வேத பகுதி, தேவன் தம்முடைய சத்துருக்களுக்கு தன்னை வெளிப்படுத்துகின்றார் என்று சொல்லி பார்த்தோம். அப்போது தேவனுடைய சத்துருவாய் பல நேரம் பலர் மாறிவிடுகிறார்கள். சின்ன விஷயத்தினால தேவனுக்கு சத்துருவாய், தேவனுக்கு விரோதியாய் நாமே மாறிவிட முடியும். அல்லேலூயா. அதை வேதாகமத்திலே தெளிவாய் பார்க்கிறோம். ஆனால் ஏன் அப்படி நாமே அநேக நேரம் தேவனுக்கு சத்துருவாய் மாறிவிடுகிறோம் என்று சொன்னால், சின்ன விஷயந்தான். கடந்த வாரத்திலே நாம் சிந்தித்தோம், யார் தேவனுக்கு சத்துரு அப்படின்னு சொல்லி பார்த்தா நாம் அல்ல, தேவனுக்கு சத்துருவா ஆல்ரெடி ஒருத்தர் இருக்கிறான். அவனை ஆண்டவர் தம்முடைய வேலையை செய்வதற்காக, தன்னுடைய கடமைகளை நிறைவேற்றுவதற்காக ஆண்டவர் மனிதனை காட்டிலும் வல்லமையிலும் சத்துவத்திலும் மகத்துவத்தையும் உடைய தேவதூதனாக, தேவனுடைய தூதுவனாக ஆண்டவர் படைத்த ஒரு கூட்ட தூதர்கள் ஆண்டவருக்கு விரோதமாக யுத்தம் பண்ணி ஆண்டவருக்கு விரோதியாய் மாறி தேவனுக்கு சத்துருவாக மாறினான். அல்லேலூயா. அதை தான் பார்த்தோம். மீகாவேல் என்று சொல்லுகிற கூட்டத்தின் வேலை என்ன? தேவனிடத்திலிருந்து செய்திகளை கொண்டு கொடுக்கிறது. ரெண்டாவதாக நாம் பார்த்தோம், மீகாவேல் அப்படின்னு சொல்லுகிற, மைக்கேல் அப்படின்னு சொல்லுகின்ற தூதனுடைய வேலை தேவனுக்காக யுத்தங்களை செய்கிறது. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். மூன்றாவதாக லூசியேல் என்று சொல்லுகின்ற ஒரு தூதனை குறித்து வேதம் தெளிவாய் சொல்லுகின்றது. அவன் தேவனை ஆராதிக்கிற இடத்தில் இருந்தான். என்ன செய்கிற இடத்துல இருந்தான்? தேவனை ஆராதிப்பதற்கும் அவருடைய மகத்துவத்தை, ஸ்தோத்திரம், வியாபரிக்க பண்ண வியாபார வல்லமை என்று சொல்லப்பட்டிருக்கு. இதெல்லாம் செய்து கொண்டிருந்த ஒரு வேலை யார் செய்துட்டு இருந்தா? லூசியேல் என்று சொல்லுகின்ற கூட்டம். அப்போ அவன் தேவனுக்கு பகைஞனாய் மாறின பொழுது, கடந்த வாரத்தில் சிந்தித்தோம், அவன் இருந்த இடத்திலிருந்து அவன் தள்ளப்பட்டான். அல்லேலூயா. தள்ளப்பட்ட பொழுது அவன் எங்கெல்லாம் போய் ரெஸ்ட் ஆகிறான் அப்படின்னா, ஆண்டவர் சிலதை பாதாளத்தில் அடைத்து வைத்தார். அல்லேலூயா. ரெண்டாவதாக ஸ்தோத்திரம், வான மண்டலங்களிலே, வானத்திலே கொஞ்சம் ஸ்டே ஆனது. மூன்றாவதாக பூமியிலே வெட்டப்பட்டான் என்று வேதம் சொல்லுகிறது. அப்போ அவன் இருக்கிற இடம் எங்க அப்படின்னு சொல்லி ஒரு இடத்துல நம்ம சொல்ல முடியாது. ஆகாய மண்டலத்திலையும் பூமியிலேயும் பாதாளத்திலும் அவர்களுடைய ஆளுகை இருக்கிறது. அல்லேலூயா. அவன் 3 இடத்திலும் இருப்பதினால் நாம் வசிக்கக்கூடிய இந்த பூமியிலையும் சரி, ஒருவேளை நாம் மரணித்து பாதாளத்தில் போனாலும் சரி, இல்லை ஸ்தோத்திரம், இந்த உலகத்திற்கு மேலே நாம் ஆகாயங்களிலே எந்த டெக்னாலஜி கொண்டு எப்படிப்பட்ட வல்லமையினால் மேலேறி போனாலும் அங்கேயும் அவனுடைய செயல்கள் இருக்கிறது என்பதை மறந்து போகக்கூடாது. அல்லேலூயா. அப்போ 3 இடத்துலையும் இருக்கிறான். ஆனால் அவன் செய்கின்ற ஒரே ஒரு காரியம், அவனுக்கு பகை யாரோடு கூட? தேவனோடு கூட. அப்போ நமக்கு இந்த உலகத்தில் ஏன் பிரச்சனை? எல்லாரும் நல்ல அன்பாக தான் இருந்தாங்க, நல்ல பாசமாக பேசிட்டு இருந்தாங்க, நல்ல விதத்தில் தான் இருந்தது. ஆனால் அடிக்கடி நம்முடைய வாழ்க்கையில் வருகின்ற மனமுறிவுகளுக்கு பின்னால் பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு நபரை நாம் சொல்ல முடியும். அல்லேலூயா. நம்முடைய அழுகைக்கு பின்னாலே, நம்முடைய கண்ணீருக்கு பின்னாலே, நம்முடைய வேதனைக்கு பின்னாடி, நம்முடைய வியாகுலங்களுக்கு பின்னாலே ஏதோ ஒரு மனிதனை நாம் குறிப்பிட்டு சொல்ல முடியும். அல்லேலூயா. ஆனால் அவர்கள் அல்ல நம்முடைய இந்த பிரச்சனைக்கு காரணம். அல்லேலூயா. காரணம் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சம்பவங்கள் நாம் எத்தனைத்தான் அந்த பர்டிகுலரான குறிப்பிட்ட நபரை, குறிப்பிட்ட அந்த பிரச்சனைக்கு உரியவர் இவரே என்று சொல்லி குறிப்பிட்டு அவர்களை சொன்னாலும், நம்ம அந்த காரியத்தை நினைச்சு அப்பப்ப என்ன செய்வோம்? வருத்தம் வந்து கொண்டே இருக்கிறோம். அல்லேலூயா. அல்லேலூயா.
அந்த காரியம் வரும்போ வெறும் கோபம் நமக்கு வரவில்லை. அந்த காரியத்தை சிந்தித்தாலே இப்படியெல்லாம் நடந்ததே என்று சொல்லுகிற வருத்தம் வருகிறது என்று சொன்னால், வருத்தம் ஏன் வருகிறது என்று சொன்னால், ஏதோ ஒரு பாசம் அவர்களோடு நமக்கு இருக்கத்தான் செய்கிறது. அல்லேலூயா. நான் சொல்றது புரியுதா? அல்லேலூயா. ஒரு குறிப்பிட்ட பிரச்சனை இவர்கள் தான் எனக்கு கொண்டு வந்தார்கள் என்று சொல்லி பல விதத்திலே நாம் சொன்னாலும் செய்தாலும் அந்த பர்டிகுலரான காரியத்துக்கு பின்பு அது நடந்த காரியம் நம்மை என்ன செய்கிறது? அழ வைக்கிறது. இப்படி செய்து விட்டார்களே, இப்படி பேசிவிட்டார்களே, இப்படியும் நமக்காக இப்படி செயல்பட்டு கொண்டிருக்கிறார்களே என்று சொல்லுகின்ற ஒரு வலி, ஒரு வேதனை, அந்த காரியத்தை குறித்து நம்ம அடிக்கடி சிந்திக்கிறோம். அல்லேலூயா. அந்த சம்பவம் ஞாபகம் வரும் பொழுதெல்லாம் நாம் கண்ணீர் விடுகிறோம், வேதனைப்படுகிறோம், யாரிடத்திலும் சொல்ல முடியாத வேதனையை அனுபவிக்கிறோம். அப்ப காரணம் என்ன அப்படின்னா, அவர்களோடு கூட நமக்கு பிரச்சனை இல்லை. அதனால தான் அந்த நடந்த நிகழ்வுக்காக நாம் பல நேரத்திலே வருத்தப்படுகின்றோம். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். நான் சொல்றது நல்லா புரிந்து கொள்ளணும். நமக்கு அது பல நேரத்தில் குறிப்பிட்ட இந்த நபர் தான் இதற்கு காரணம் என்று சொல்லி நாம் கோபம் கொண்டாலும், அதற்கு பின்னாலே நாம் தனிமையிலிருந்து அந்த காரியத்தை சிந்திக்கும் பொழுது நமக்கே தெரியாமல் நம்முடைய உள்ளம் நமக்கு சொல்லுகின்றது, இது நடந்திருக்க வேண்டாம் என்று. அல்லேலூயா. அப்படின்னா பகையாளி அந்த பிரச்சனைக்குரிய நபர் அல்ல. அல்லேலூயா. நாம் சொல்லுகின்ற மகனோ மகளோ அண்ணனோ தம்பியோ சகோதரங்களோ பக்கத்து வீடோ நமக்கு அறிமுகமானவர்களோ நம்மோடு கூட பயணித்தவர்களோ அல்ல, வேறு யாரோ ஒருவர் எதிராக இருப்பதனால தான் நம்முடைய உள்ளம் அடிக்கடி அந்த இடத்தில் வந்து வேதனைப்பட்டு கொண்டே இருக்கிறது. அல்லேலூயா. அந்த வேதனை நம்மை அடிக்கடி காயப்படுத்துகிறது. அந்த சம்பவம் அநேக நேரம் நம்மை விட்டு இன்னும் அநேகரை பிரித்து விடுகிறது. அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறபடி பார்த்தோம் அப்படின்னா, பாவம் செய்கிற ஆத்துமா சாகும். பாவம் செய்கிறவன் அவனுடைய முடிவு என்ன? மரணம் என்று சொல்லுகிறது. அல்லேலூயா. அப்படின்னா தவறு செய்யும் பொழுது, ஒரு பிரச்சனை இப்படி நடக்கும் பொழுது அங்கே நடைபெறுகிற ஒரு காரியம் என்ன அப்படின்னா, மரணம் நடக்கிறது. அப்படின்னா உலகம் பார்க்கின்ற சரீர மரணம் அல்ல, அதுவரைக்கும் நமக்கும் அவர்களுக்கும் இருந்த உறவு உடைக்கப்பட்டு விடுகிறது, உறவு பிரிக்கப்பட்டு விடுகிறது. அதற்கு பிற்பாடு, அந்த சம்பவத்திற்கு பிற்பாடு அவர்களை நேசிக்க நம்மால் முடியவில்லை, அவர்களுடைய முகத்தை பார்க்க நம்மால் முடியவில்லை, அவர்களுடைய சக மனுஷனாக அவர்களோடு கூட பழக முடியவில்லை. காரணம் அவர்கள் அல்ல நம்முடைய விரோதி, அவர்களுக்கும் நமக்கும் இடையில் பிரிவினையை உண்டாக்கின ஒருவன் இருக்கிறான். அல்லேலூயா. இந்த பகல் வேளையில் நீங்களும் நானும் புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, தேவன் தம்முடைய நாமத்தை சத்துருக்களுக்கு வெளிப்படுத்துகிறதற்கு அவர் மகத்துவமான கிரியைகளை செய்து கொண்டிருக்கிறார். ஆனால் நம்முடைய வாழ்க்கையில, ஆண்டவருக்காய் ஓடுகிற நம்முடைய வாழ்க்கையில் அநேக சத்துருக்களை நம்முடைய வாழ்க்கையில பார்க்கிறோம். அப்பப்போ அந்த சத்துருக்களை எல்லாம் நாம் அடையாளம் காணும் பொழுது இவன் 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 என்று சொல்லி மனிதர்களை பார்த்து கொண்டே இருக்கிறோம். அப்போ இந்த பிரச்சனை ஒரு காலமும் தீரவில்லை. ஆள் மாறி இடம் மாறி நேரம் மாறி கடந்து போய்கொண்டே இருக்கிறதே ஒழிய ஒரு காலமும் நமக்கு பிரச்சனை தீர்ந்தபாடில்லை. அல்லேலூயா. அப்ப நாம் புரிந்து கொள்ள வேண்டும், நம்முடைய பிரச்சனை நாம் சந்தித்து கொண்டிருக்கிற, நாம் கண்களினால் பார்த்து கொண்டிருக்கிற மனிதனால் வரவில்லை என்பதை நீங்கள் நன்றாய் புரிந்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அதனால தான் இந்த வசனத்தை நீங்க தெளிவாய் புரிந்து கொள்ள வேண்டும். ஸ்தோத்திரம். ஏசாயா 64:1 ஆதாரமாய் கொண்டு நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். இப்போ ஒரு வசனத்தை வாசிக்கலாம். யோவானின் புஸ்தகம், யோவானின் சுவிசேஷ புஸ்தகம், அவனுடைய 17வது அதிகாரம், அவனுடைய 12வது வசனத்தை வாசிக்கலாம். அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, காத்துக்கொண்டே
நீர் தந்த எல்லாரையும் நான் காத்து கொண்டு வந்தேன். வார்த்தை, தேவனுடைய வார்த்தை நிறைவேறத்தக்கதாக கேட்டின் மகன் கெட்டு போனானே அல்லாமல் நீர் எனக்கு கொடுத்த வேறு எந்த மனிதரையும் நான் கெட்டு போக விடவில்லை. அல்லேலூயா. இந்த கேட்டின் மகனை குறித்து தான் வேதத்தில் நாம் கடந்த வாரத்தில் பார்த்து, அவன் பிசாசு, தேவனுக்கு விரோதமா அவனுக்கு பகை இருக்கிறது. அந்த பகையினாலே தேவன் அதே அவனுடைய பணியை செய்வதற்கு அற்பமான மனிதனை படைத்து வைத்திருந்தார். படைத்து வைத்திருந்த ஏதேன் தோட்டத்தில் போய் வஞ்சகமாக நீங்கள் தேவனை போல் ஆவீர்கள் என்று சொல்லுகின்ற ஒரு வார்த்தையை சொல்லி மயக்கி வார்த்தையினாலே தேவனுக்கு விரோதமான பகையை அவர்களுக்குள்ளே கொண்டு வந்தான். அல்லேலூயா. அப்படி தேவனோடு கூட உறவில் இருந்த மனிதனை, தேவனோடு கூட உறவாடி கொண்டிருந்த ஆதாமையும் ஏவாளையும் வஞ்சகமான வார்த்தைகளினால் பிரித்து விட்டான். அல்லேலூயா. தேவனுக்கும் மனிதனுக்கும் இப்போ மிகப்பெரிய காயம் இருக்கிறது. தேவனுடைய மனதிலும் காயம் இருக்கிறது. மனுஷனுடைய இருதயத்திலையும் மிக வேதனையான காயம் இருக்கிறது. அதனால தான் இன்னைக்கு உலகத்தில் பார்த்தீங்க அப்படின்னா எல்லா மனிதர்களும் கடவுளை தேடி பல பிரயாசப்படுகின்றார்கள். அல்லேலூயா. லட்சங்களை செலவு செய்து கொண்டிருக்கிறார்கள், கோடிகளை செலவு செய்து கொண்டிருக்கிறார்கள். எப்படி ஆகிலும் நான் சமாதானத்தை அடைய, சந்தோஷத்தை அடைய கடவுளை தேடி ஓடுகிறேன் என்று சொல்லி எல்லா இடங்களிலும் தேடி ஓடுகிறார்கள். அல்லேலூயா. ஆனால் பரிசுத்த வேதம் சொல்லுகின்றது, இந்த சமாதானத்தை தேடுகிறதற்காக நம்முடைய முயற்சிகள் எல்லாம் நிறைவு பெறாது என்பதை அறிந்திருந்த தேவன் தம்முடைய நீதியை விளங்கச் செய்யும்படிக்கு மனிதனிடத்தில் தம்முடைய உடன்படிக்கையை ஏற்படுத்தினார். அல்லேலூயா. பிரிந்து போன, உடைந்து போன மனுக்குலம் அவரோடு கூட இணைக்கப்படுவதற்கும், அவருடைய சிந்தைக்கு நேராய் நடத்தப்படவும், அவருடைய விருப்பத்திற்கு நேராய் கொண்டு வரப்படும்படிக்கு பரலோக ராஜ்யத்திலே அவருடைய சித்தம் நிறைவேற்றப்படுவது போல இந்த பூமியிலே அவருடைய சித்தம் வெளிப்படுகிறதற்காக தேவன் தம்முடைய திட்டத்தை உடன்படிக்கையின் மூலமாக உறுதிப்படுத்தி இயேசு கிறிஸ்து என்று சொல்லுகின்ற ஒருவரினாலே சகல உலகமும் அவரோடு கூட ஐக்கியமாகும்படி, அவரோடு கூட ஒப்புரவாகும்படிக்கு, அவரோடு கூட சேர்ந்து கொள்ளும்படிக்கு ஒரு மிகப்பெரிய பாக்கியத்தை தேவனே மனிதனுக்காக உண்டாக்கினார். அல்லேலூயா. அப்படி உடன்படிக்கையை ஏற்படுத்தின அந்த உடன்படிக்கையிலே பயணிக்கின்ற பிள்ளைகளும் இன்றைக்கு அந்த உடன்படிக்கையை அப்பப்போ உடைத்து நொறுக்கி அதை சீர்குலைத்து விட்டு நிற்கிறதைத்தான் இன்றைய கிறிஸ்தவ சமூகத்திற்குள்ளே பார்த்து கொண்டிருக்கிறோம். அல்லேலூயா. அல்லேலூயா. இதனால என்ன பெருகி கொண்டிருக்கிறது? இன்னும் ஆண்டவருடைய பிள்ளைகளுக்குள்ளே சமாதானங்கள் தகர்க்கப்படுகிறது. தேவனுடைய பிள்ளை என்று சொல்லி உலகம் அவர்களை பார்த்தாலும் அவர்கள் தனிச்சையாய் என் தேவன் என்னோட கூட உண்டென்று சொல்லி மார்தட்டி சொல்ல முடியவில்லை. காரணம், அவர்களுக்கும் தேவனுக்கும் ஆதியிலே எப்படி பிளவு வந்ததோ அதே பிளவோடு கூட பயணித்து கொண்டிருக்கிறார்கள். கையில பைபிள் இருக்கு, கையில வேதாகமும் இருக்கிறது, இந்த ஆலயத்திற்கு நான் போகிறேன் என்று சொல்லுகிற உறுப்பினர் அட்டை எல்லாம் இருக்கிறது, இந்த ஆலயத்தின் பிரதிநிதி என்று சொல்லுகின்ற எல்லா சர்டிபிகேட்டுகளும் உலக பிரகாரமாய் இருக்கிறது. ஆனால் தேவனோடு கூட நான் பயணிக்கின்ற ஒரு விசுவாச பிள்ளை என்று சொல்லுகின்ற அடையாளம் தனிச்சையாக ஆண்டவருடைய விசுவாசம், அந்த விசுவாசம் அவர்களுக்குள்ளே காணப்படாமல் தேவனோடு கூட இருக்கிற உறவில்லாமல் பிரிக்கப்பட்டு நடந்து கொண்டிருக்கிறார்கள். அல்லேலூயா. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஏன் இந்த நிலைமை வந்தது?
யோவான் 10:10 வாசிக்கலாம். வேதம் தெளிவாய் சொல்லுகிறது. யோவான் 10வது அதிகாரம் 10வது வசனம் தெளிவாய் சொல்லுகிறது. ஏன் மனிதனுக்குள்ளே இந்த பிளவு மறுபடியும் மேற்கொள்ளுகிறது? ஏன் மனிதன் ஆண்டவரிடத்தில் சேர முடியவில்லை? ஆண்டவரிடத்தில் அவர் கொடுத்த உடன்படிக்கைக்குள்ள உறுதிப்பட முடியவில்லை? ஏன் ஆண்டவரோடு கூட நெருங்கி பிரயாசப்பட முடியவில்லை என்று சொன்னார். யோவான் 10:10 சொல்லுகிறது, வாசிக்கலாம். திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறானே அன்றி வேறொன்றிற்கும் அவன் வரான். இயேசு கிறிஸ்துவோ அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அந்த ஜீவன் பரிபூரண நோக்கத்திற்கு நேராய் நடத்தப்படவும் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வந்தார். அல்லேலூயா. அப்படியானால் இன்றைக்கு மனமுடைந்து வேதனையோடு கூட கடவுளை தேடி இதயம் உடைக்கப்பட்டவர்களாய் ஓடிக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் நிரந்தரமான நித்தியமான முடிவு வரைக்கும் ஜீவன் உண்டாயிருக்க, உறவு உண்டாயிருக்க, கடவுளோடு கூட உறவு உண்டாயிருக்க, ஒரு ஐக்கியம் உண்டாயிருக்க வேலை செய்து கொண்டிருக்கிற ஒரே நபர் இயேசு கிறிஸ்து மட்டுமே. அல்லேலூயா. அந்த உறவு உங்களுக்குள்ளே சரியாக, உங்களுக்குள்ளே உறுதியாக, உங்களுக்குள்ளே தெளிவுள்ளதாக, ஒரு வைராக்கியம் உள்ளதாக இருக்குமானால் நீங்கள் இன்றைக்கு அற்ப காரியங்களுக்காக உங்களை காயப்படுத்தி வேதனைப்பட்டு கொண்டிருக்கிற சூழ்நிலையில் இருந்து எல்லாம் விடுதலையாக்கப்பட முடியும். அல்லேலூயா. அது இல்லாததுனால நீங்களும் நானும் ஆண்டவருடைய பிள்ளை என்று சொல்லியும் கூட நாம் எங்கே போய் கொண்டிருக்கிறோம்? வேதவசனம் சொல்லுகிற அதே பகுதி சொல்லுகிறது, திருடப்பட்டிருக்கிறோம். அல்லேலூயா. நம்மை வஞ்சிக்கிற பிசாசின் வஞ்சகங்களுக்கு உட்பட்டு, நம்மை வஞ்சிக்கின்ற பிசாசுக்கு இடம் கொடுத்து, நம்மை கெடுக்க நினைக்கிற, அழிக்க நினைக்கிற, கொல்ல நினைக்கிற அதே பிசாசின் கைகளிலே அகப்பட்டவர்களாக மறுபடியும் தேவனுக்கு விரோதமான செயல்களையும் சிந்தனைகளையும், ஓ ஸ்தோத்திரம், அப்படிப்பட்ட ஐக்கியங்களையும் பின்தொடர்ந்து தேவனை விட்டு தூரமாய் போய்கொண்டிருக்கிறோம். அல்லேலூயா. அதனால தான் நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவருடைய பிள்ளை என்று சொல்லியும் நம்முடைய வாழ்க்கையில பூரணமான சமாதானம் வர முடியவில்லை, பூரணமான சந்தோஷம் வர முடியவில்லை, பூரணமான நிறைவை பார்க்க முடியவில்லை. காரணம், நாம் எங்கோ தவறி இருக்கிறோம். வேதாகமம் நம்முடைய கைகளிலே இருந்தாலும், தேவனுடைய ஆலயத்திற்கென்று ஓடி போனாலும், நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்று சொல்லுகின்ற அதிகாரத்தை இழந்தவர்களாக நின்று கொண்டிருக்கிறோம். அல்லேலூயா. காரணம் என்ன? தேவனிடத்தில் இருந்த உறவை உடைத்து நமக்கும் தேவனுக்கு ஒரு பெரிய பிளவு இருக்கிறது. சமாதானத்தை திருடிவிட்டான். அவனுடைய பெயர் தெளிவாய் சொல்லுங்க, அவன் திருடன், திருட வருகிறான். அவன் கொலைபாதகன், கொல்ல வருகின்றான். அவன் அழிவுக்குரியவன், அவன் நம்மிடத்தில் அழிக்க வருகின்றான். அல்லேலூயா. இந்த மூன்று நம்முடைய வாழ்க்கையில, மனிதனுடைய வாழ்க்கையில இந்த மூன்று வரக்கூடாது என்று நினைக்கிறான். ஆனா இந்த மூன்றுல தான் உழன்று மறுபடியும் சிக்கி சின்னாபின்னமாகி மனிதன் கவலை மேல் கவலை, வேதனை மேல வேதனை, பாடுகள் மேல பாடு, நஷ்டங்கள் மேல நஷ்டம் என்று சொல்லி அதையே நினைத்து, அதையே கவலங்கி, அதையே குறித்து அவன் ஒரு என்ன சொல்றது, ஒரு மென்டலி ஒரு பெரிய நெருக்கடிக்குள்ளே மனிதன் தள்ளப்பட்டு கொண்டிருக்கிறான். அல்லேலூயா. நீங்களும் நானும் இன்றைக்கு எப்படி இருந்து கொண்டிருக்கிறோம்? நம்முடைய சமாதானம் திருடப்பட்டிருக்கிறதா? நம்முடைய சந்தோஷம் திருடப்பட்டிருக்கிறதா? நமக்கு வர வேண்டிய நன்மைகள் திருடப்பட்டிருக்கிறதா? நமக்கு வர வேண்டிய ஆசீர்வாதங்கள் திருடப்பட்டிருக்கிறதா? நமக்கு வர வேண்டிய சகல சுக வாழ்வும் திருடப்பட்டிருக்கிறதா? நமக்கு வர வேண்டிய நன்மைகள், நமக்கு வர வேண்டிய ஏதோ ஒன்று நம்மை விட்டு திருடப்பட்டிருக்கிறது என்று சொன்னால் அதை ஆராய்ந்து பாருங்கள். அல்லேலூயா. தேவனுக்கும் உங்களுக்கும் எந்த பிரிவினையும் இல்லை. ஆனால் தேவனிடத்தில் வர வேண்டிய நன்மை இன்னும் வரவில்லை. அப்படின்னா இடையில என்னவோ நடந்திருக்கு.
தேவனுக்கும் எனக்கும் எந்த ஒரு பிரிவினையும் இல்லை. ஆனால் நானும் தேவனும் வெகு தூரத்தில் இருக்கிறோம். உங்களுக்கும் தேவனுக்கும் எந்த பிரிவினையும் சண்டையும் வழக்கும் இல்லை. ஆனால் நீங்களும் தேவனும் தொட முடியாத எட்டத்தில் விலகி இருக்கிறோம். அல்லேலூயா. அதனால தான் நம்மால சின்ன பிரச்சனையை கூட இன்றைக்கு கிரகிக்கவே முடியவில்லை. அப்போ நமக்கும் தேவனுக்கும் பிரிவினை இல்லாத பொழுது இது எங்க எப்படி நமக்குள்ளே வந்தது என்று சொன்னா, அதுதான் மறுபடியும் சொல்லுகின்றேன். திருடன் ஒருவன் இருக்கிறான், பிசாசு ஒருவன் இருக்கிறான், அழிக்கிறவன் ஒருவன் இருக்கிறான், கொல்லுகிறவன் ஒருவன் இருக்கிறான். அவன் ஸ்தோத்திரம் தேவன் சொல்லுகிறார் அல்லவா, நான் இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை தூங்குவதில்லை என்று சொல்லி எப்படி சொல்லுகிறாரோ அதே வண்ணோ ஆண்டவருடைய பிள்ளைகளை அழிக்கிறதற்கு நான் உறங்கவும் மாட்டேன் தூங்கவும் மாட்டேன்னு சொல்லி அவருக்கு ஈக்குவலா தீர்மானம் பண்ணி உலகம் முழுவதும் சுற்றி திரிகின்றான். அல்லேலூயா. அவன் எதுக்கு சுற்றி திரிகிறான்? ஒரு சந்தர்ப்பத்தை எதிர்பார்த்து சுற்றி திரிகிறான். எதுக்கு? ஒரு சந்தர்ப்பம். ஒருத்தனை அழிக்க, ஒருத்தனை கெடுக்க, தேவனை விட்டு பிரிந்து ஒருவன் தூரம் ஆவான் என்று சொன்னால் அந்த குடும்பம், அந்த தலைமுறை முழுக்க சிதைந்து போகும் என்பதை அறிந்து கொண்டு எப்படி ஆகிலும் தேவனை விட்டு பிளவுபடுத்தும்படிக்கு அவன் ஓயாமல் வேலை செய்து கொண்டிருக்கிறான். உங்கள்கிட்ட பெரிய யுத்தம் எல்லாம் செய்ய மாட்டான், ஒரு வாய்ப்பை எதிர்பார்த்துட்டு இருக்கிறான். அல்லேலூயா. இதை அனுபவபூர்வமா பார்த்தீங்கன்னா சொல்ல முடியும். நேற்று வரைக்கும் நமக்கு சாப்பாடு போட்டவங்களா இருக்கும், நேற்று வரைக்கும் நாம் சாப்பாடு போட்டவங்களா இருக்கும், நாளைய தினத்தில் நமக்கு மெயின் எதிரியாய் வந்து நிற்பார்கள். அல்லேலூயா. அது எப்படி வருகிறது? அவர்களுக்குள்ளே நம்மை குறித்த எந்த வெறுப்பும் இல்லை, நமக்கு அவர்கள் மேல் எந்த வெறுப்பும் இல்லை. ஆனாலும் பிரிவு வருகிறது, உறவு உடைக்கப்படுகிறது, ஐக்கியம் உடைந்து போகிறது, ஐக்கியம் சிதைந்து போகிறது. அப்படின்னா அவர்களுக்கும் நமக்கும் இடையில ஏதோ ஒன்று நடந்திருக்கிறது. நீங்கள் நினைத்திராத, நீங்கள் செய்திராத ஏதோ ஒன்று அவர்களுக்கும் நமக்கும் இடையிலே நடந்திருக்கிறது. அப்படின்னா தேவனுடைய சித்தத்துக்கு விரோதியா இருக்கிற ஒருவன் அந்த செயலை சமயம் பார்த்து நேரம் பார்த்து கச்சிதமா என்ன செய்திருக்கிறான்? பிரித்திருக்கிறான், உடைத்திருக்கிறான், அன்பை உடைத்து போட்டான், சமாதானத்தை உடைத்து போட்டான், சந்தோஷத்தை உடைத்து போட்டான். வேற யாரையும் நம்ம குற்றம் சொல்லி காரியமே, நமக்கும் அவர்களுக்குமே இடையில் இருந்த ஐக்கியத்தை, அன்பை குலைக்கும்படிக்கு பிசாசு இடையில் ஏறி ஏதோ ஒன்றை செய்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அதனால தான் நம்முடைய உள்ளங்கள் உடைக்கப்பட்டிருக்கிறது, வெறுப்புகளால் நிறைந்திருக்கிறது, காயங்களால் நிறைந்திருக்கிறது. இவைகளை ஜெயிக்க என்ன வழி? இவைகளிலே நாம் அடுத்த ஸ்டெப் என்ன எடுத்து வைக்க முடியும்? மனிதனானால் பேசலாம், ஆனால் மனிதன் அல்ல. நாம் பார்த்து கொண்டிருக்கிற பிரச்சனை, செய்து கொண்டிருக்கிற அந்த மனிதன் அல்ல நம்முடைய பிரச்சனை. அப்படியானால் இந்த பிரச்சனை எப்படி தீர்க்க முடியும்? பிசாசை மேற்கொண்ட ஒருவர் நம்மோடு கூட துணை இல்லைனா இந்த காரியத்துல எந்த மனிதனும் ஜெயிக்க முடியாது. சத்தம் ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. அவன் சாதாரணமா மனிதனை போல் உள்ளவன் அல்ல. நல்லா புரிந்து கொள்ள வேண்டும். நீங்கள் ஒரு காரியத்தை செய்து அந்த பிரச்சனையை தீர்த்து விடலாம் என்று நினைத்தா முடியவே முடியாது. காரணம், அதை உண்டாக்குனதே யாருதான்? திருடன், அழிக்கிறவன், கொல்ல பார்க்கிறவன் தான் அதை உண்டு பண்ணி இருக்கிறார். அப்படி இருக்க நீங்கள் அந்த பிரச்சனையை முடித்து கொள்ள விரும்பினாலும் எந்த சூழ்நிலைமையிலும் முடித்து கொள்ளவே முடியாது. அல்லேலூயா. அதை முடிக்கணும்னா
அந்த உறவை உடைத்த வல்லமைக்கு அதிகமான பலனுள்ள ஒருவர் நம்மோடு கூட இருந்தால் ஒழிய அந்த உறவை மீட்டெடுத்து நம்மிடத்திலே சமாதானமாய் கொண்டு சேர்க்க முடியாது. அல்லேலூயா. ஏனதை தைரியமாய் சொல்லுகின்றேன்? இன்றைக்கு ஸ்தோத்திரம், ஊழியங்கள், சுவாசிகள் அல்ல, ஊழியங்களை செய்து கொண்டிருக்கிற பெயர் பிரஸ்தாபமான ஊழியர்களுக்குள்ளே எடுத்துக்கொண்டால் கூட இதே உடைவுகள் நடந்து கொண்டிருக்கிறது. ஆனால் அவர்கள் பார்க்கின்ற காரணங்களோ பிசாசின் எண்ணங்கள் அவருடைய எண்ணங்களில் வரவில்லை. அவர்கள் என்ன நினைக்கிறார்கள்? என்கிட்ட வளர்ந்தவன், என்கிட்ட ஊழியம் செய்தவன் என்னை காட்டிலும் எனக்கு எதிராக, எனக்கு விரோதமாக, எனக்கு ஈக்குவலா வந்துட்டாங்கன்னு சொல்ற ஈகோவினால மறுபடி சின்னதா உருவான பிசாசினால் வந்த ஒரு பிரச்சனையை பெரிதாக்கி இன்றைக்கு அவைகளினாலே உறவுகள் உடைக்கப்பட்டிருக்கிறது, உறவுகள் பிரிக்கப்பட்டு கிடக்கிறது. உறவுகள் ஸ்தோத்திரம் அநேக நேரத்தில் எதிர்பார்க்காத நிலையில என்ன செய்யப்பட்டிருக்கிறார்கள்? தூரமாகி இருக்கிறார்கள். இன்றைக்கு வரைக்கும் அவர்களை என்ன செய்ய முடியல? இணைக்க முடியல. விசுவாசிகளை பற்றி சொல்லவில்லை, ஊழியர்களுக்குள்ளேயே இப்படி இருக்கிறது என்று சொன்னா நாமும் நீங்களும் எம்மாத்திரம். அல்லேலூயா. பெரிய பெரிய இன்றைக்கு உலகம் முழுவதும் சமாதானத்தை குறித்து பேசுறார்கள். எனக்கு ஆச்சரியமான விஷயம் அப்படிதான். மன்னிப்பை குறித்து உலகம் முழுவதும் பயங்கரமான பிரபலமான ஊழியங்களை செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் சொந்த சபையில் வருகின்ற வருத்தங்களுக்கு பின் இருக்கிற பிசாசை அறிந்து கொண்டு மன்னிக்க முடியவில்லை. அப்போ மன்னிக்க முடியாதபடிக்கு ரெண்டு பேருடைய உறவுக்கு இடையில யாரோ தூண்டி விடுறாங்க. ஆனா கண்ணால பார்க்க முடியல. தனிமையில இருக்கிற நேரத்தில் பிசாசு என்ன செய்கின்றான்? சமாதானத்தை திருடுகிறான். எப்படி? அவன் தான் இதுக்கு காரணம் என்று சொல்லி யாரோ ஒருவரை காட்டி காட்டி நமக்குள்ளே வைராக்கியத்தையும் வெறுப்பையும் கசப்பையும் பெருக்கி கொண்டே இருக்கிறான். அல்லேலூயா. சிம்பிளா புரிஞ்சுக்கிடணும், நமக்கு வந்த இந்த பிரச்சனைக்கு பின்னாடி வேற ஒருவரும் இல்லை. வஞ்சிக்கிறவன், கெடுக்கிறவன், அழிக்கிறவன் தான் இருக்கிறான். யாரை அழிக்கிறவன்? நம்ம சத்துருவை அழிக்கிறது மட்டும் இல்லை, அது நம்மை அழிக்கின்ற ஒரு ஆயுதமாக இருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ நாம் தேவனுடைய பிள்ளைகள் கவனமாய் இருக்க வேண்டும். தேவன் தம்முடைய சத்துருக்களை அழிக்கும்படிக்கு கிரியை செய்ய இறங்குகிறது வரைக்கும் ஆண்டவர் தம்முடைய மகத்தான கிரியைகளை விளங்க செய்கிறதற்காக நாம் எதை உடைத்து விடக்கூடாது? தேவன் விரும்பி இருக்கிற அன்பு, ஐக்கியம், சமாதானம், சந்தோஷம், இவைகளை உண்டு பண்ணுகின்ற ஆவிக்குரிய கனிகளை நமக்குள்ளே உண்டாக்குகின்ற, ஐக்கியங்களை உண்டாக்குகின்ற தேவனுக்கு ஏற்றவைகளை நாம் என்ன செய்து விடக்கூடாது? உடைத்து விடக்கூடாது. ஆனால் அதை உடைக்கிறதுக்கு ஏதுவா 1000 காரணங்கள், லட்சம் காரணங்கள் உங்களுக்கு முன்னாடி வரும். நீங்க நடந்த பிரச்சனை அப்படியே தனியா உட்கார்ந்து யோசிச்சு, இதெல்லாம் இப்படியெல்லாம் நடந்துட்டே அப்படின்னு யோசிச்சுட்டு வீட்டில் போய் தனியா உட்கார்ந்து இருக்குமோ 4 பேர் வந்து பேசுவாங்க, அவ தான் இதுக்கெல்லாம் காரணம், அவன் தான் இதுக்கெல்லாம் காரணம், இவன் தான் இந்த பிரச்சனைக்கெல்லாம் காரணம், இவனை எப்படியாவது என்ன செய்யணும்? ஓய்க்கணும், ஒழித்து விட வேண்டும் அப்படின்னு சொல்லுகின்ற செயல்களை செய்ய முற்பட பிசாசு எங்க ஏறான்? நமக்குள்ள வந்து ஏறிடுவான். அல்லேலூயா. அப்படி ஏறும் பொழுது நமக்கு அது யுத்தம் பண்றது சந்தோஷமா தான் தெரியும், ஜெயிக்கிறதுக்காக நாம் போராடுகிறது சந்தோஷமா தான் தெரியும். ஆனால் அவைகளுக்கு பின்னால் தேவன் கிரியை செய்ய முடியாதபடிக்கு தேவனே என்ன செய்து விடுகிறார்? மனமுடைந்து விடுகிறார். அல்லேலூயா. அப்போ இந்த காரியம் நம்முடைய வாழ்க்கையில் வரும்போ ஒரு விஷயத்தை நல்லா புரிந்து கொள்ளணும். நமக்கிட்ட சண்டை பிடிச்சவங்க நமக்கு விரோதியே அல்ல. நம்மை பகைக்க நினைக்கிறவர்கள் நம்மை பகைக்கிற விரோதிகள் அல்ல. ஆனால் ஏதோ ஒன்று நடக்கு அப்படின்னா நமக்கும் அவங்களுக்கும் இடையில ஏதோ ஒன்று
நடக்கிறது. இதை நம்ம புரிந்து கொண்டு இதற்காக மௌனம் காத்து தேவனுடைய சந்நிதியில் தேவ சமூகத்தில் அதிகமாய் ஆண்டவரே இவைகளுக்கு பின்னிருக்கிற பிசாசை இனம் கண்டுகொள்ள யுத்தம் செய்து பிசாசை என்னுடைய வாழ்க்கையில கொண்டு வருகின்ற இந்த உடைப்பு, இந்த பிணைப்பு, இந்த உடைப்பு, இந்த உறவு பிரிவுகளை, இந்த மரணங்களை நான் பேச முடியாதபடிக்கு மரண எண்ணங்களை என்னில் கொண்டு வருகிற, என் குடும்பத்தில் கொண்டு வருகிற, என்னுடைய உறவுக்குள்ளே கொண்டு வர நினைக்கிற பிசாசின் சகல காரியத்தை நான் தெளிவாய் புரிந்து உம்மோடு கூட யுத்தம் பண்ண எனக்கு உதவி செய்யும் துணையா வாரும் ஆண்டவர் என்ன செய்யணும்? பிடித்து கொண்டால் ஒழிய இந்த வஞ்சகத்தை நாம் ஜெயிக்கவே. பிசாசுக்கு ஒரே விஷயம்தான், நீங்க சம்பந்தம் இல்லாதவரோடு யுத்தம் பண்ண ஆரம்பிச்சிட்டியானாலே அவனுக்கு ஜாலி தான். ஏன்னா நீங்கள் தோற்றுக்கொண்டே இருப்பீர்கள். தேவ சித்தம் உங்களில் தோற்றுக்கொண்டே இருக்கும். தேவனுடைய திட்டம் தோற்றுக்கொண்டே இருக்கும். தேவன் சொல்லுகிறதோ மன்னித்து விடு, தேவன் சொல்லுகிறதோ மறந்து விடு, தேவன் சொல்லுகிறதோ சீர் பொருந்தி விடு, தேவன் சொல்லுகிறதோ நீ சகஜமா போ. அல்லேலூயா. ஒரு கன்னத்தில் அடிச்சா மறு கன்னத்தை காட்ட சொல்லுகிறார். அல்லேலூயா. 1 கிலோமீட்டர் நடக்க சொன்னா 2 கிலோமீட்டர் நடன்னு சொல்றார். ஒரு வஸ்திரத்தை எடுத்துக்கொண்டா 2யுமே கொடுத்துரு அப்படின்னு சொல்லுகின்றார். அல்லேலூயா. அல்லேலூயா. எதுக்காக? உறவு உடைக்கப்படாமல் இருக்க. உங்களுக்கும் அவனுக்கும் இருக்கிற உறவு, அன்பு, ஸ்தோத்திரம் உடைக்கப்படாமல் இருக்க தேவன் சொல்லுகின்ற தேவ திட்டம் இதுதான். ஆனால் இதை செய்ய முடிகிறதா என்று சொன்னால் பிசாசு எண்ணங்களை வஞ்சித்து வைத்து, இருதயங்களை வஞ்சித்து வைத்து, நம்முடைய சரீரத்தை வஞ்சித்து வச்சு அநேகர் பேசுகின்ற வார்த்தையின்படியே அநேகர் செயல்படுகிற வண்ணம் அவங்க இதைத்தானே செய்தாங்க, நாம் இதை செய்வோம் என்று சொல்லுகின்றதைத்தான் நாம் செய்து கொண்டிருக்கிறோமோ அல்லாமல் நாம் அவைகளுக்கு ஆண்டவரிடத்தில் தீர்வு வேண்டும் என்று சொல்லி ஆண்டவரிடத்திலே என்ன செய்யவில்லை? அவரோடு கூட ஒப்புரவாக. அல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகளாகி நாம் எங்கே ஒப்புரவாக வேண்டும்? தேவனிடத்தில் ஒப்புரவானால் சில பிரச்சனைகள் நாம் திரும்பி பார்க்கும்போது இப்படி ஒன்று இருந்துச்சுன்னு காணக்கூடாத அளவிற்கு அது தூரமாகும். அல்லேலூயா. மனுஷனால் அல்ல, தேவனால் அவைகள் செய்து முடிக்கப்படும். அல்லேலூயா. ஆனால் அதை ப்ராசஸ் பண்ணுறது, அந்த 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 பகுதிக்கு நாம் கடந்து செல்கிறது மிகவும் கடினமானது. ஏன்னா நாம் அந்த ஆண்டவருடைய சித்தத்துக்கு ஏற்றபடி போகும்போது உலகமே எதிராக சொல்லும், பைத்தியம்னு சொல்லும். அல்லேலூயா. பைபிளில் தான் தெளிவாக சொல்லுகிறது. தேவனுக்கு ஏற்றவைகளை ஒருவன் செய்யும்போது, ஒருத்தி செய்யும்போது உலகம் என்ன சொல்லும்? பைத்தியக்காரன், பைத்தியம் அப்படின்னு தான் சொல்லும். அல்லேலூயா. உலக ஞானத்திற்கு முன்பு தேவனுடைய ஞானம் எப்படி இருக்கிறது? பைத்தியமாய் இருக்கிறது. அதை ஏற்றுக்கொள்ளவே ஏற்றுக்கொள்ள தப்புன்னு தான் சொல்லும். ஆனாலும் அது ஆத்மாவுக்கு, தேவனுடைய சித்தத்திற்கு நம்ம ஒப்புக்கொடும்போது எப்படி இருக்குமா? ஆத்மாவுக்கு சமாதானமாக இருக்கும், ஆத்மாவுக்கு இளைப்பாறுதலாக இருக்கும், உடைப்புகளுக்கு முடிவாக இருக்கும். மேற்கொண்டு ஒரு உடைப்பு வர வாய்ப்பே இல்லாத அளவிற்கு தீர்வுகள் வரும். அப்போ நாம் புரிந்து கொள்ளணும், எனக்கு எத்தனை உடைப்புகள் நம்முடைய சொந்த வாழ்வில் இருக்கிறது. அண்ணனுக்கு கூட ஒரு உடைப்பு, தம்பிக்கு கூட உடைப்பு, அப்பா கூட உடைப்பு, பிள்ளைக்கு கூட உடைப்பு. உடைந்திருக்கிறோம், பேச முடியலை. அப்பா கூட சண்டை, அம்மா கூட சண்டை, அண்ணன் கூட சண்டை, அக்கா கூட சண்டை. சண்டை, இந்த சண்டை எதனால வந்துச்சு? அண்ணனுக்கும் நமக்கும் எந்த பகையும், அப்பாவுக்கும் பிள்ளைக்கு எந்த பகையும் இல்லை. ஆனால் இந்த அன்புக்கு ஒரு பங்கம் உண்டாக்கும்படிக்கு யாரோ இடையில என்ன செய்துட்டாங்க? பிரிவினை ஏற்படுத்தி விட்டார்கள். அது யார்? பிசாசு ஏதோ ஒரு விதத்தில் நம்ம எண்ணத்தில் கொண்டு வந்துட்டான். ஆனால் அந்த பகையே நினச்சி அந்த பகைக்காக எதையோ செய்து என்ன செய்து விடக்கூடாது. நாம் குற்றவாளிகளாய் மாறாதிருக்கும்படிக்கு ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற ஒரு விஷயம். இதுக்கு எஜமான் யாரு? பிசாசு. யோவான் 10:10 மறுபடியும் ஒருக்கா வாசிக்கும்போது சொல்லுகிறது, அவன் திருட வருகிறான், கொல்ல வருகிறான், அழிக்க வருகின்றான். அல்லேலூயா. இதை நீங்கள் பார்த்தீங்கன்னா வேதாகமத்தில் ஆதியாகமத்தின் புஸ்தகம் 4வது அதிகாரம் 3 முதல் 13 வரைக்கும் பார்த்தீங்கன்னா காயின் ஆபேலுடைய வாழ்க்கையிலிருந்தே ஆரம்பிக்கிறது.
ஆதாமிடத்திலிருந்தே ஆரம்பிச்சது. ஆனால் காயின் ஆபேலுடைய வாழ்க்கையில் பாருங்கள், அண்ணன் தம்பி நல்ல ஜாலியாக நடந்தாங்க. அண்ணன் தம்பியாக சொந்த பந்தமாக எல்லா உறவோடு சேர்ந்துருந்தாங்க. ஒரே ஒரு விஷயம், காணிக்க போட்டாங்க. ஆண்டவர் ஒருத்தன் காணிக்கை அங்கீகரித்தார், ஒருத்தனை அங்கீகரிக்கவில்லை. உடனே அவன் அதை யோசிக்கின்றான், அதை ரொம்ப சிந்திக்கிறான். சிந்திக்கும் பிசாசு அவனுடைய உள்ளத்துக்குள்ளே எப்படியாவது அவன் என்ன செய்தனோ கொலை செய்து விட வேண்டும் என்று சொல்லுகின்ற தவறான எண்ணத்திற்குள்ளே கொண்டு போய் நிறுத்தினான். அதனால் அவங்களுக்குள்ளே வந்தது என்னது? இன்னும் பிளவு, இன்னும் பிரிவு, இன்னும் தூரமானாங்க. அண்ணன் தம்பின்னு சொல்லுகிற உறவிலிருந்து பகைஞர்களாய் மாறிவிட்டார்கள். இன்றைக்கு உங்களை பார்த்து சொல்லுகிறேன், ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் அன்பினால் உங்களுக்கும் பகையாளி ஆகிய பிசாசுக்கும் இடையில் கிரியை செய்கின்ற அந்த வல்லமையின் ஆழத்தை உணர்ந்து தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுத்து புத்தியாய், ஞானமாய், விவேகமாய் அதை மேற்கொள்ள தேவனிடத்தில் கிருபை கேளுங்கள். அது உங்கள் வாழ்க்கையிலே சமாதானத்தை கொண்டு வரும். அல்லேலூயா. இந்த பிளவு வர்றதுனால உங்களுக்குள்ளே எனக்குள்ளே என்ன வருகிறது அப்படின்னா வெறுப்பு, வாழ்க்கையில் வெறுப்பு, வாழ்க்கையில் வெற்றிடம், வாழ்க்கையில் கசப்பு, வாழ்க்கையில் கண்ணீர், வாழ்க்கையில் அவமானம், இதெல்லாம் நம்மை நெருக்கி கொண்டு இருக்கிறது. ஐயோ இப்படி நடந்துட்டு அதை நினச்சி அப்பப்போ நம்மை நாமே காயப்படுத்தி கொண்டு இருக்கிறோம். அப்போ இதுக்கு ஒரு தீர்வு அப்படின்னா எது? ஆண்டவரிடத்தில் ஒப்பு கொடுத்து இந்த பிசாசை மேற்கொள்ளக்கூடிய ஒரு ஆயுதத்தை ஆண்டவர்கிட்டேண்டு நம்ம வாங்கணும். அல்லேலூயா. நம்ம ஜெபம் பண்ணுவோம், அப்படியே நம்மை ஆண்டவருடைய சமூகத்தில் அர்ப்பணித்தவர்களாக கண்களை மூடி நம்ம எல்லாரும் ஆண்டவரிடத்தில் ஜெபிக்க போகிறோம். ஆண்டவரே, எங்களுக்கும் உமக்கும் பிரிவினையை கொண்டு வந்த பிசாசை நாங்கள் தெளிவாக வசனத்தின் மூலமாக தெளிவாய் அறிந்து கொண்டோம். இனி உமக்கும் எனக்கும் பிரிவினை வராத பிடிக்கி ஆண்டவரே, அது மட்டுமல்ல, எனக்கும் ஆண்டவரே சகோதரர்களுக்குள்ளும், எனக்கும் தாய்க்கும், எனக்கும் மகனுக்கும், எனக்கும் பெற்றோருக்கும், எனக்கும் உறவுகளுக்குள்ளும், பெரியப்பா சித்தப்பா போன்ற எந்த உறவுக்கும் விரோதமாக ஆண்டவரே பிரிவினையை உண்டாக்கி வச்சிருக்கிற பிசாசின் சகல விதமான யோசனைகளையும் கண்டுணர்ந்து ஆவியிலே நாங்கள் அவைகளை மேற்கொள்ள ஒரு உதவி செய்யுங்க ஆண்டவரே. எல்லாரும் கேளுங்க, ஆண்டவரே, நாங்கள் சமாதானம் உள்ளவர்களாக, தேவனுடைய சித்தத்திற்கு ஏற்றவர்களாக, தேவனுடைய பரலோக திட்டத்திற்கு பிரியமுள்ளவர்களாக மாற்றப்பட எங்களை அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. எங்களை தாழ்த்துகிறோம் ஆண்டவரே. எங்களை சமர்ப்பிக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய நாமம் மகிமைப்படத்தக்க விதத்தில் கர்த்தர் கிரியை செய்தருளும். எங்கள் பலவீனமான ஆண்டவரே அந்த அன்பின் ஆண்டவரே ஐக்கியத்திற்குள்ளே போக எங்களுக்கு உம்முடைய துணை வேண்டும் ஆண்டவரே. சொல்லுமா ஆண்டவர்கிட்ட கேளுங்க, ஆண்டவர்கிட்ட கேளுங்க. ஆண்டவரே, இந்த உடைப்புகள் எங்கள் வாழ்க்கையிலும் வந்திருக்கிறது ஆண்டவரே. இந்த பிளவுகள் எங்கள் வாழ்க்கையிலும் எங்கள் குடும்பத்திலையும் வந்திருக்கு. இந்த பிரிவினை என் குடும்பத்திலையும் வந்திருக்கு. ஆனால் இவைகளிலே நாம் மேற்கொள்ளக்கூடிய ஒரு கிருபை எனக்கு இந்த பகல் வேளையில் தாரும் ஆண்டவரே. எனக்கும் ஆண்டவரே ஸ்தோத்திர குறிப்பிட்ட நபருக்கும் குறிப்பிட்ட குடும்பத்துக்கு விரோதமாக ஆண்டவரே பகைமையாய் வந்திருக்கிற இந்த சூழ்நிலைமை மேற்கொள்ள ஆண்டவரே எனக்கு உதவி செய்தருளுவீராக. எனக்கும் அவர்களுக்கும் இடையிலே இந்த பிளவை கொண்டு வந்த திருடன் ஆண்டவரே, இந்த பிளவை கொண்டு வந்த பிசாசு, இந்த பிளவை கொண்டு வந்த வஞ்சகனை இனம் கண்டு நான் அவருடைய கிரியைகளை சபிக்கிறேன் ஆண்டவரே. அவர்களோடு கூட மறுபடியுமா சீர்பொருந்த, அவைகளோடு கூட நாங்களும் சீர்பொருந்த ஐக்கியமாக இன்னும் ஆண்டவரை உறவை புதுப்பித்துக் கொள்ள உதவி செய்தருள்வீராக. அதனால் எங்கள் வாழ்க்கையில இழந்து போன சமாதானம், இழந்து போன சந்தோஷம், இழந்து போன ஆண்டவரே வெறுப்புகளை எல்லாம் ஆண்டவரே பெற்றுக்கொள்ளத்தக்கதாக உதவி செய்தருள்வீராக. நம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். நீர் யுத்தம் செய்யுங்க, நீர் கிரியை செய்யுங்கப்பா. மனிதனுடைய முயற்சி ஆண்டவரே பகைமைகளை கொண்டு வரும். மனிதனுடைய முயற்சி அநேக நேரம் வெறுப்புகளை கொண்டு வரும். மனிதனுடைய முயற்சி அநேக நேரம் ஆண்டவரே உறவுகளை பிரித்து விடும். ஆனால் நீரோவென்றால் எங்களுக்கு சமாதானமும் ஐக்கியமும் பெருக பண்ணுகிறவர். உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். இந்த வார்த்தைகளின்படி உங்கள் வாழ்க்கையை மாற்றிக்கொள்ள உதவி செய்யுங்க. நாங்கள் மட்டுமல்ல, ஆவிக்குரிய வாழ்வுகின்ற ஆன்மீக வாழ்வில் இருக்கிற சகல மனிதர்களுக்குள்ளும் இந்த ஆண்டவரே புரிதல் வரட்டும், உணர்வு வரட்டும். ஆண்டவரே, எங்கள் கிராமத்துக்காக ஜெபிக்கிறோம், சமாதானம் பெருகட்டும். ஆண்டவரே, சந்தோஷத்தை கெடுக்கிற பிளவுகளை கொண்டு வருகிற எந்த வல்லமைகளுக்கும் ஆண்டவர் இடம் கொடுக்காதபடிக்கு எங்கள் கிராமத்தை காத்துக்கொள்ளுவீராக.
ஆண்டவரே, வந்த அத்தனை பிள்ளைகளுக்காய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, ஒவ்வொருவர் மேலும் உம்முடைய சமாதானம் சம்பூரணமாய் வெளிப்படட்டும். ஆண்டவரே, இப்பொழுது நாங்கள் பிரிந்து செல்கிறோம். பிரியாத நேசனங்களோடு கூட வருவீராக. உம்முடைய நாமம் மட்டும் மகிமைப்படட்டும். எங்களை தாழ்த்துகிறோம். சகல துதி கன மகிமை யாவும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே.